ஒன்றையே நினைத்திருந்து ஊருக்கே வாழ்ந்திருந்து உயிர் கொடுத்து உயிர் காக்கும் உத்தமர் கோராலயம் ஆலயம். 1925 திருநெல்வேலி சீருவைகுண்டத்தில் பிறந்த இவர் தனது பள்ளி கல்லூரி காலத்திலேயே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களத்தில் நின்றவர். 1943 முதல் இந்திய பொதுவுடைமை கட்சியின் தோழராய் தன்னை இணைத்துக் கொண்டு 80 ஆண்டு காலமாய் இன்றும் தன் பணியை தொடர்ந்து வருகிறார். பொதுவுடைமை கட்சி ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டு தோழர் நல்லக்கண்ணு சிறைப்படுத்தப்பட்ட போதும் தன் கொள்கையிலிருந்து பின்வாங்காது உறுதியாக நின்றவர். இந்தியா விடுதலையடைந்து இந்திய பொதுவுடைமை கட்சியின் தடை விலக்கப்பட்ட போதும் அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி விடுதலை செய்ய மறுத்ததால் மேலும் 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்தார். பின் அதோடு நில்லாமல் தீண்டாமை, ஆலய நுழைவு, சூழலியல், தொழிலாளர் வர்க்க போராட்டம் என எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தவர். தமிழ்நாட்டின் வரலாற்றை பதிவிடும் பணியில் இவரது பங்களிப்பு மிகப்பெரியது. NCBH வழியாக பல தமிழ் வரலாற்று நூல்கள் வெளிவர காரணமானவர். இத்தனை ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த உதவிகள், நிதி, நன்கொடைகள் என அனைத்தையும் கட்சிக்கே கொடுத்துவிட்டு தனக்கென தனி உடைமையாக எதையும் வைத்துக் கொள்ளாமல் பொது உடைமை என்ற சொல்லுக்கே இலக்கணமாக திகழ்பவர். சாதி ஒழிப்பு போராளியாக, தொழிலாளர் வர்க்க போராளியாக, சமூக நீதி போராளியாக, பொது உடைமை என்ற கொள்கைக்காகவே தனது 100 ஆண்டுகளை அர்ப்பணித்த ஐயா தோழர் நல்லக்கண்ணு